வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து வெந்தயக்கீரை வந்து வித்துட்ருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி வெந்தயக்கீரை சிக்கன் தான் பார்க்க போகிறோம். மேத்தி சிக்கன்ற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல நீள்வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை எடுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேசிக் மசாலாஸ்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு அதுலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வந்துடும். தண்ணி விட்டு வந்தோடனே நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இது கசப்பெலாம் வந்து எடுக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து இப்போ குளிர்காலத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது. ஸோ அந்த கீரையை நீங்கள் நல்லா வாங்கி இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தோடு சேர்த்து சிக்கனோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை, அப்புறம் கீ ரைஸு இது எல்லாத்துக்குமே கூட நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேணாம். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட்டு பெரட்னாப்பில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருந்துட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மேத்தி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நான் தனியாக இதில் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச இந்த வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான வெந்தயக்கீரை சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மேத்தி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மிளகு கிள்ளி போட்டு சாம்பார், அப்புறம் ரசம் சாதம், இல்லை நார்மலாகவே சாதத்துலேயே போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் சிக்கனில். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எனக்கு வந்து பிரியாணி செஞ்சேன். அதுக்கு சைடாக தான் இந்த மேத்தி சிக்கன் பண்ணேன். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.